மகிமையுடையவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த சங்கீதம் 121 சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. சங்கீதம் 121 சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு கிளையிலே சொல்லுவேன். விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுவேன். ஆமென். மகிமை உண்டாகட்டும். சோதரர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வலதுகரம் எப்பொழுதுமே வலதுகரம் என்று சொல்லுகிற பொழுது அது நன்மையான அநேக காரியங்களை செய்யும்படியாய் நம்முடைய வலதுகரங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சோதரம், இடதுகரங்கள் என்றால் சோதரம் அவைகள் சுத்திகரிப்பதற்குரியதான அடையாளமாக இடதுகரம் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சிறு வயதில் இருந்து நீங்கள் குழந்தைகளிடத்தில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கொடுக்கிறதான பொழுது அந்த குழந்தைக்கு வலதுகரம் இடதுகரம் இது என்று தெரியாதபடி ஏதாவது ஒரு கரத்தை நீட்டும். அது இடது கரத்தை நீட்டி விட்டது என்றால் உடனே வலது கரத்தை நீட்டு அதை வாங்குங்கள் என்பதாக நாம் கற்றுக் கொடுப்போம். சுந்தரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் குழந்தைக்கு வலதுகரம் எது இடதுகரம் எது என்பது தெரியாது. மகிமை உண்டாகட்டும். நாளாக அந்த குழந்தைகள் வலதுகரத்திலே அதிகமாய் எதையும் வாங்குவதற்கு, உணவு உண்பதற்கு, எந்த காரியத்தையும் செய்வதற்கு பயன்படுத்தி விடுவார்கள். ஆனால் இடதுகரத்தை பயன்படுத்துகிறதான குழந்தைகள் அவர்களுக்கு சுதந்திரம். நாம் வலதுகரத்தை பயன்படுத்துகிறதான பொழுது நமக்கு சயின்ஸ் படித்திருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். வலது நமக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் இருக்கிறது. வலது கரத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு வலது கரத்தில் இருக்கிறதான மூளையானது மிகவும் அதிகமாக செயல்படுது. இடது கரத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு சோதரம் இரண்டு விதமான வலது புறத்திலும் இடது புறத்திலும் இருக்கிறதான மூளையானது செயல்படுகிறபடினாலே அவர்கள் விசேஷ திறமையுடையவர்களாய் இருக்கக்கூடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்த்தோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது புறத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்பதாக. God protector என்பதாக. அவர் உங்களை பாதுகாக்கிறவர், அவர் உங்களை சோதரம் காக்கிறவர் என்பதாக. இந்த நாளிலே அவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேவனுக்கு அதிகமாக மகிமை உண்டாகட்டும். சோதரம், யெகோவா ஷம்மா காக்கிற தேவன் என்று சொல்கிறதான பொழுது யெகோவா ஷம்மா நம்மோடு கூட நிழலாய் இருக்கிறவர், நம் அருகாமையிலே அமர்ந்திருக்கிறவர். சோதரம், நம்மை சுற்றிலும் எப்பொழுது நிழலிடுகிற தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நடந்து போகிறதான பொழுது சோதரம் எப்பொழுதும் நாம் சோதரம் யாரோடு, பெற்றோர்களோடு, நண்பர்களோடு, நம்மை சார்ந்தவர்களோடு எப்பொழுதும் திரளாய் சொல்ல முடியாது. பணியிடங்களுக்கோ, கல்விக்கூடங்களுக்கோ, தூர பிரயாணத்திற்கோ சில நேரங்களில் தனிமையாய் நாம் செல்லுவது உண்டு. தனிமையாய் செல்லுகிற காலங்களிலே சோதரம் எப்பொழுதும் நம்முடைய கண்கள் காணும்படியாய் நம்மோடு நம்மை பின்தொடர்வது நம்முடைய விரல்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நிழல்கள் நம்மை பின்தொடர்கிறது. ஒரு நிழல் நம்மை பின்தொடர்வதை போல ஆண்டவருடைய வார்த்தை அதை தான் சொல்கிறது. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. அவர் வலது புறத்திலே உங்களுக்கு நிழலை போல இருந்து எப்பொழுது உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை பாடிவிட்டு நான் தொடர்ந்து ஒவ்வொரு தலைநிலத்திற்குள்ளாக செல்ல விரும்புகிறேன். மகிமை உண்டாகட்டும். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அவர் நம்மை காத்தபடியினாலே இந்த உணர்த்துகிறதான பாடல் என்னோடு கூட தெரியும் என்றால் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டியிருக்கிறேன்.
நம்மை நிலுவைப்போடு காக்கிறது எபேனேசராய் வருகிறது, யெகோவா சமாவாய் வருகிறது. நிழலை போல நம்முடைய அருகாமையில் இருந்து நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் அவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எப்படியெல்லாம் நம்மை காக்கிறார் என்று பார்க்கிறதான பொழுது சோதரர் முதலாவதாக அவர் அவருடைய பலத்தினால் நம்மை காக்கிறார். என்பதாக அவருடைய பலத்தின் நிமித்தமாக நம்மை காக்கிற கர்த்தர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 Peter chapter 1 verses 5 வாசிங்கள். ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம்
பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். கடைசி காலத்திலே சோதரம் வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே வைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனாய் கர்த்தர் நம்மை நிழலை போல காய்கிறார் என்று பார்த்தோம். நிழலை போல காய்கிற கர்த்தர் அவருடைய பலத்தை தந்து தேவன் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற சுதந்திரம், அவருடைய பிள்ளைகளுக்குரியதான சுதந்திரம், பரலோக ராஜ்யத்திற்குரிய பங்காளருக்குரியதான சுதந்திரத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கென்று அவருடைய பலத்தை தந்து பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாய் நம்மை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. விசுவாசத்தை கொண்டு இது தேவனுடைய பலத்தினாலே நமக்கு உண்டானது என்பதை அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாய கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியான அந்த பலத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிழலை போல நம்முடைய அருகாமைகளை அவர் இருந்து கொண்டு நம்முடைய பலவீனங்களை அவர் தெள்ள தெளிவாய் அறிந்து எந்த காரியத்திலே நாம் பலவீனப்பட்டிருக்கிறோம், எந்த காரியத்திலே இன்னும் நாம் ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும், எந்த காரியத்திலே நாம் ஜெபிப்பதிலா, தேவனை துதிப்பதிலா, வேதத்தை வாசிப்பதிலா, அவரை ஆராதிப்பதிலா, எந்த காரியத்திலே நாம் ஆண்டவருக்குள்ளே சோதனம் பலப்பட வேண்டும் என்பதை பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர் பலத்தை தந்து அவருடைய ஆவியினாலே நம்மை நிரப்பி பரலோகத்திற்குரிய பங்காளர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். சத்தமாய் ஒரு அலையிலே சொல்லுவேன். ஹல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் வாசிக்கிறதான பொழுது இன்னும் அவருடைய பலம் நமக்கு எப்படி எல்லாம் கிடைக்கிறது என்பதாக பார்க்க முடியும். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 10, 11, 10 இருந்து 12 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்கிறான், இவைகளை பார்க்கிறோம் பெரிய கிரியைகளை செய்வான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்த கிரியைகள் ஏராளம். கரங்களை தட்டும் போது அநேகர் சாப்பிடாம தான் இருப்பீங்க. ஒன்று விலகப்பட்டவங்களை தவிர சொல்லுங்க, ஏதோ சத்தமே வரலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாரும் சத்தமாய் கரங்களை தட்டி பிரியமான ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனாய கர்த்தர் கிறிஸ்துவானவர் பிதாவிலே நிலைத்திருந்து அவர் இந்த உலகத்திலே செய்து வந்த 3.5 வருடங்கள் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், சோதரம் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், சோதரம் தொழில்நோயாளிகளை மாற்றினார், பிசாசுகளை துரத்தினார், எல்லா பலவீனங்களையும் மாற்றி அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்துவாக செய்தார். பிதா கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் அவரிலே நிலைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறதான பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசமுடையவர்களாக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அடையாளங்களை செய்வதைப் போல அவர்களை நாம் செய்ய முடியும். சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அநேக இல்லங்களில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுகிறது என்பதாக
நாம் சோதரம் அநேக இடங்களுக்கு சொல்கிறோம். நம்முடைய ஜெப ஆலயத்திலே அநேகர் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். சோதரம் அநேகருடைய பிசாசுகள் அவர்களை விட்டு நீங்கி போகிறது. அநேகருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தேவ ஆலயத்திலும் அநேகர் வந்து விடுதலையோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரம் அநேக விடுதலை பெருவிழாக்களே, அநேக தொலைக்காட்சிகளே சோதரம் நடைபெறுகிற கன்வென்ஷன்கள், அங்கே நடைபெறுகிற விடுதலைகளை நாம் பார்த்து சோதரம் அங்கே திறனாய் செல்கிற ஜனங்கள் உண்டு. அங்கே கிறிஸ்துவை விசுவாசித்து செல்கிறவர்களுக்கு அற்புதமும் அடையாளமும் உண்டாகும். ஒரு அடையாளம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, மகிமை உண்டாகட்டும். அப்படி என்றால் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்பவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமம், அந்த நாமம் மாத்திரமே அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனால் ஒரு பொழுதும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுடைய நாமத்தினால் மாத்திரம் அவைகளை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதாலே நீங்கள் அவருடைய பலத்தினாலே கிறிஸ்து செய்த காரியங்களை மாத்திரமல்ல, அதற்கு மேலான காரியங்களை உங்களால் செய்ய முடியும். சொல்லுவேன். மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது காரியம், தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம், ஐசாயா chapter 49 verses 16, 16வது வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். கரத்தினால் காக்கிற கர்த்தர், he protected with his hand என்பதாக அவருடைய கரத்தினாலே நம்மை பாதுகாக்கிற தேவன். முதலாவதாக நிழலை போல இருந்து அவருடைய பலத்தினாலே பாதுகாக்கிறார். இரண்டாவதாக சோதரம் அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்துக் கொண்டு அவருடைய கரத்தினாலே நம்மை காக்கிற தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் இந்த உலகத்திலே சோதரம் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ரோமங்களை சரியாய் நம்முடைய உள்ளங்கையிலே வரைய வேண்டும் என்றால் சோதரம் ஓரளவு நல்ல கண் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் ஒரு 5-6 பேருடைய முகத்தை வரைத்து பார்க்கலாம். சோதரம் அளவுற கண் பார்வை இருக்கும் என்றால் ஒருவருடைய முகத்தை வரைந்தாலே சரியாய் தெரியாமல் கூட போகலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் ஆண்டவர் மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுடைய சோதரம் முகங்களை உள்ள கைகளிலே வரைந்து கவனிக்கிறவராய் பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்படி என்றால் நாம் அனைவரும் அவருடைய உள்ள கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கிறவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய செயல்பாடுகளை தேவன் அறிகிறார், நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் அறிகிறார். நாம் பாதாளத்திலே பருக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ள கரங்களுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சர்வ உலகமும் சர்வ சிருஷ்டிப்பும் அவருடைய உள்ள கையிலே இருக்கிறது. சர்வ சிருஷ்டிப்பும் அவருடைய வாயின் வார்த்தைகளினால் உருவானது. வாயின் வார்த்தைகளினால் சகலத்தையும் உருவாக்கிய கர்த்தர் நம்மை அவருடைய உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிகிற தேவன் நம்மை அறிந்து அதன்படி நமக்கு பலத்தருகிறவராய் இருக்கிறார். முந்தைய வசனம் 15வது வசனத்தை வாசியுங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தற்பாலர்களை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பதாக அவருடைய வார்த்தைகள் சொல்லியிருக்கிறது. ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய சிறு குழந்தை, கை குழந்தையை எவ்வளவு கவனமாய் அதற்கு அந்த குழந்தைக்கு உணவோ அதற்கு தேவையான எதையும் கேட்க தெரியாது. சோதரம் அந்த அசுசி செய்தாலும் எந்த காரியம் செய்தாலும் அந்த குழந்தையை எப்பொழுதும் சுத்தமாய் வைத்துக் கொண்டு ஒரு எறும்பு கடித்தால் கூட அதை தெளிவாய் உணர்கிற தாயாய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தாய் சில நேரங்களிலே மறந்து சோதரம் தன் மாலகனை மறக்க முடியாது. ஒருவேளை அந்த ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு உள்ள அநேக ஸ்திரீகள் குழந்தைகளை மறந்து கொண்டிருக்கிறாங்க. மொபைல் போனை வைத்து விட்டு வீரத்தை பூட்டி வைக்கிற சோதரம் அநேக தாய்மார்கள் இருக்கிறாங்க. பிரிட்ஜிலே பூட்டி வைத்து செய்தித்தாள் வரை சென்று தொலைக்காட்சியிலே வந்து குழந்தையை கண்டுபிடித்த தாய்மார்கள் அநேக இருக்கிறார்கள். உண்மையாய் நடந்த காரியம். சோதரம் மொபைலை வைத்துக் கொண்டு சோதரம் அதை குழந்தையை மறந்து போகிறதான அநேக தாய்மார்கள் இந்த காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் கட்டாயத்தினால் குழந்தையை மறந்து போகிறதான தாய்மார்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மறப்பதில்லை.
ஆமென் சொல்லுவே. கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் மறவாதவராய் எப்பொழுதும் அவர் உங்களை உங்களுடைய உள்ளங்கையிலே வளைந்து கொண்டு உங்களை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கிறார். உங்களுடைய ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தைக்கு சோதரம் ஏது வேண்டும் என்பதாக தாயார் அந்த குழந்தை கேட்காத பொழுது கொடுப்பதை போல அவருடைய கரங்களிலே நீங்க செல்ல பிள்ளையாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுது எது வேண்டும் என்று பகுத்து ஆராய்ந்து பார்த்து ஏற்ற காலங்களிலே ஏற்ற ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கிறார். மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நாம் வாசிக்கிறதான பொழுது யோவான் சோதரம் ஜான் 10வது அதிகாரத்திலே chapter 10 verse 28-29 வாசிங்க. எடுத்தவர்கள் வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அதை கைகளில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த பிதாவும் எல்லாரும் பெரியவனாய் இருக்கிறார். அவைகள் என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஒரு மந்தையை சோதர மந்தைக்கு நிகராக கிறிஸ்துவானவர் நம்மை வைத்து சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஆடு குழந்தைக்கு நிகராக, குழந்தையின் அன்புக்கு நிகராக தேவனை பாதுகாப்பார் என்று சொன்னார். ஒரு மேய்ப்பனுடைய மந்தைகளை எளிதமாய் உற்று பார்த்து எந்த தீங்குக்கு விடாதபடி, கொடிய மிருகங்களுக்கு விடாதபடி பாதுகாப்பதை போல கிறிஸ்து பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்த மந்தைகளாய் நாம் இருக்கிறோம். அந்த மந்தைகளை அவருடைய கரங்களிலே வைத்து அவர் பாதுகாத்து எந்த கொடிய மிருகங்களுக்கும் எந்த தீங்குகளுக்கும் விடாதபடி அவர் காக்கிற தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதாக அவருடைய வார்த்தைகள் சொல்லியிருக்கிறது. மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது எடுத்துக்கொள்ளுமாக 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 Samuel chapter 17 verses 45 வாசியுங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நான் உன்னை நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். சோதரர் நாமத்தினாலே காண்கிற தேவன், by names என்பதாக அவருடைய நாமத்தினாலே நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரர் இந்த சம்பவத்தை நாம் தெளிவாகவே அறிந்ததான ஒரு சம்பவம். சோதரர் பெலிஸ்தனாகிய கோலியாத் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவன் பாளையத்திலே நின்று கொண்டு சோதரர் திடகாத்திரமான காணக்கூடாத மிகவும் பயங்கரமான ஒரு ரூபத்தை உடையவனாய் சோதரம், அவனுடைய உருவம் நம்மை காட்டிலும் சோதரம் ஒரு 4-5 மடங்கு பயங்கரமான ஒரு உருவத்தை போல ஒரு ராட்சதனாய் நின்று கொண்டிருந்தார். சோதரம் அவருடைய கரங்களிலே பட்டயம் ஈட்டி சகல விதமான யுத்தத்திற்குரியதான எல்லா ஆயுதங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். தாவீதுடைய ஈசாயுடைய மற்ற குமாரர்கள், தாவீதுடைய சகோதரர்கள், சோதரம் அங்கே திரளான யுத்த வீரர்கள் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டு போக்குவரத்துவாய் இருந்து கொண்டு அவனுடைய உருவத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தாவீது சோதரன் அவனை ராஜாவாய் அபிஷேகிக்கிற பொழுது கூட 7 சகோதரர்களை தகப்பனாகிய ஈசாய் இவர்கள் ராஜாவாய் இருக்கக்கூடும் என்பதாக விசுவாசித்தார்கள். தாவீதை புறக்கணித்தார். சோதரன் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே தாவீதுக்கென்று அவனுக்கென்று ஏற்படுத்தப்படாத விருந்து அவனுடைய அபிஷேகத்திற்காக கர்த்தர் மாற்றினார். அவனுடைய அபிஷேகத்திற்காக அந்த விருந்தை மாற்றிய தேவன் இப்பொழுது கோலியாத் இவன் ஒரு இளைஞனாய் இருந்து கொண்டிருக்கிறார். தாவீது அவன் மிகவும் கொடூரமான ரூபம் படைத்தவனாய் சகலவித யுத்த தந்திரங்களையும் அறிந்தவனாய் கோலியாத் இருந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் ஆடுகளை மேய்க்கிறதான பொழுது சோதரம் கொடிய மிருகங்களிலிருந்து தன்னுடைய மந்தையை காக்கும்படியாய் சோதரம் கவனையும் கற்களையும் கூழாங்கற்களையும் நல்ல கூழாங்கற்களையும் தாவீது தன்னுடைய கரங்களை வைத்துக் கொண்டிருப்பார். அவருடைய கரங்களில் ஒரு கவனம் 5 கூழாங்கற்களுக்கு இருந்தது. சோதரம்
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை குருவிக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள்லாம் ஊர்ல வச்சிருப்பாங்க. அதுக்கு தமிழ்ல கேட்டாஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்களை வைத்து அடிக்கிறதான ஒரு காரியம். அவர்கள் பார்த்தீங்கன்னா சரியா எங்கே பறவைகள் இருந்தாலும் அதை சரியாய் அடித்து வீழ்த்தக்கூடிய திறன் படைத்தவர்கள். சூத்திர தாவீதிடத்திலிருந்து ஒருவர்களை கற்றிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சூத்திர அவனுடைய கரங்களில் 5 கூழாங்கற்கள் இருந்தது. அதை அவன் கண்டு தன்னுடைய ஆயுதமாய் பயன்படுத்திய அந்த கல்லை சரியாக சூத்திர நெற்றியிலே அடித்து வீழ்த்தி போட்டு பிரியமான தேவனுடைய அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை கொண்டு போட்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். சூத்திரம் தாவீதை பார்த்து கோலியாத் சொன்னதான காரியம், உடைய கரங்களையும் கால்களையும் நான் பிரித்து ஒரு கோழியையோ ஒரு சிறிய குருவியோ உங்க கையில தந்தா என்ன செய்யலாம்? ஒரு கோழியை சின்ன கோழியையோ ஒரு சின்ன குருவியை தந்தா என்ன செஞ்சிடலாம்? கரங்கள் அதனுடைய சிறகுகள் கால்கள்லாம் ஈஸியா பிச்சு எடுத்துக்கலாம். தாவீது கோலியாத்துடைய பார்வைக்கு அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தார். எனவே தான் கோலியாத் அதை சொன்னார். ஆனால் தாவீது சொன்னதான காரியம், நீயோ உன்னுடைய ஆயுதத்துடைய பலம், உன்னுடைய சரீர பலத்தினாலே வருகிறாய். நானோ நீ நீந்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் இந்த உலகம் நிந்திக்கிற சோதரம், உங்களை சுற்றிலும் உள்ள மனிதர்கள் நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு எதையும் செய்கிற பலன் உண்டாகும். ராமேன் சொல்லுவோமே, மகிமை உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற தேவனினாலே எந்த ஒரு முடியாத காரியத்தையும் அந்த வல்ல தேவனை, அந்த பராக்கிரமம் நிறைந்த தேவனை விசுவாசித்து செயல்படுவீர்கள் என்றால் அதை உங்களால் செய்ய முடியும். 47வது வசனத்துல தாவீது வாசிக்க 47 கர்த்தர் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார். பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் அல்ல, கூழாங்கல்லினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய பராக்கிரமத்தினாலும் நம்மை மீட்க முடியும். தேவத்தினால் செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் அவருடைய வல்லமை அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. மகிமை உண்டாகட்டும். சோதரம் தாங்கி நடத்திடும் கிருபை இது, தாழ்வி நினைத்த கிருபை இது. சோதரம் தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வி நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வி நினைத்த கிருபை இது. தந்தையுடாயும் தெய்வீகாலும் தெய்வமாய் காக்கும் கிருபை இது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்து அரைக்கிடத்திலே வைப்பேன். எடுத்தவர்கள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்து அடைக்கலத்திலே. ஆண்டவருடைய நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய நாமத்தினால எந்த காரியங்களையும் அவரை முன்னிறுத்தி மேன்மைப்படுத்தி செய்கிறீர்களோ, கர்த்தர் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ராமேன் சொல்லுவேன். ஆமை மகிமை உண்டாகட்டும். நீங்க ஆண்டவரை விசுவாசித்து, இது என்னுடைய பலத்தினால், என்னுடைய பராக்கிரமத்தினால், என்னுடைய ஞானத்தினால் அல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் எனக்கு இதை வாய்க்க செய்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு செயல்படுத்தி பாருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்திக் கொண்டே இருப்பார். பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட்கள் சொல்லுகிற காரியங்கள் அதுதான். இது என்னால் அல்ல,
சோதரம் நான் ஆராதிக்கிற தெய்வத்தை நான் இஸ்ரவேல் தேசம், அமெரிக்கா தேசம், எல்லாம் யூதர்கள் எல்லாம் யெகோவாவை சோதரம் ஜீவனுள்ள தேவனை முழுவதுமாக நம்பி இருக்கிறபடினாலே அவர்கள் விஞ்ஞானத்திலே பெரிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஆண்டவரை விசுவாசித்து பாருங்க. ஆண்டவர் மீது உடைய பற்றுதலை உறுதியாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்திக் கொண்டே இருப்பார். அவருடைய பலத்தினாலே உடைய பலத்தினால் உங்களை உயர்த்திக் கொண்டே இருப்பார். சோதரம் மகிமை உண்டாகட்டும். நான்காவது காரியம் கர்த்தர் யோவான் 17ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். ஜான் chapter 17 verses 7. தேவனுக்கு அதிகமாக மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 11வது வசனத்தை நாம் வாசித்தோம். நான் இனி உலகத்தில் சோதரம் இதை இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உங்களிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை கூட ஒன்றாய் இருக்கும்படி நீ அவர்களை உன்னுடைய நாமத்தினாலே காத்துக் கொள்ளும். பிதாவாகிய தேவனிடத்திலே குமாரனாகிய கிறிஸ்து விண்ணப்பிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். ஜெபத்தினால் காக்கிற கர்த்தர், ஜெபத்தினால் காக்கிற கர்த்தர் குமாரனாகிய கிறிஸ்துவே அவர் தேவகுமாரன் தான். சத்துவத்திலும் ஞானத்திலும் வல்லமையிலும் தேவனுக்கு சமமானவர் தான். ஆனால் எல்லாவற்றையும் பிதாவிடத்திலே ஜெபித்து தான் செய்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கரத்தை உயர்த்தி உயர்த்தி அல்லேலூயா சொல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகள் மீது ஆசீர்வாதம் திருவைகள் மகிமைகள் பொழித்துக் கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகிமை உண்டாகட்டும். நீங்க நாமே சோதரம் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களிப்பும் உண்டாகிட்டே இருக்கும். சோதரம் அல்லேலூயா சொல்லுங்க. மகிமை உண்டாகட்டும். உடைய கடன் பிரச்சனைகளாம் மாறும், உடைய கண்ணீரெல்லாம் மாறும், உடைய வியாதிகள் எல்லாம் மாறிப்போம். நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க நீங்க மகிழ்ச்சியா இருக்க நீங்க எந்த சோதரம் மருத்துவமனைக்கு செல்லுங்க, எங்கேயும் போங்க. சோதரம் அவர்கள் மருத்துவர்கள் சொல்லுகிற காரியம், நீங்க மகிழ்ச்சியா இருந்தா எந்த வியாதியுமே வராது. சோதரம் சயின்டிஸ்ட்கள் இன்னும் கண்டுபிடித்திருக்கிறதான காரியம், ஒரு வியாதி இருந்தா கூட அந்த வியாதி இல்லைன்னு நினைப்போம்னா அந்த வியாதி இல்லாமலே போய்விடும். இல்லாத வியாதி இருக்குன்னு கற்பனை செய்தோம்னா இல்லாத வியாதியும் வந்துவிடும். சோதரம் எனவே தேவ சபையிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்போம், நல்ல சிந்தனையுடையவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமை அடைவதாக. பிதாவாகிய தேவனிடத்திலே குமாரனாகிய கிறிஸ்துவானவர் ஜெபித்தார். எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்காக, இந்த மந்தைகளுக்காக, எனக்கு கொடுத்த இந்த திருச்சபைக்காக, இந்த ஜனத்திற்காக சோதரம் நன்றி என்பதாக காத்துக்கொள்ளும்படியாக ஜெபித்ததை பார்க்கிறோம். எனக்கு தந்த பொறுப்பை அவர் கடைசியில ஊழிய காலங்களில் இனி சிலுவையிலே அவர் அறியப்பட போகிறார். சோதரர் அதற்கு இருப்பாடு நீர் ஒரு தேற்றவாளனை அனுப்ப வேண்டும் என்பதற்காக பிதாவிடத்திலே அவர் பரிந்து பேசி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே சோதரம் யோவான் 15 வசனம், நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். அவரு பரலோகத்துக்கு போன உடனே சுதுரம் நான் உடனே எல்லாத்தையும் பரலோகத்துக்கு அப்படியே கொண்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் செய்யல. உடனே என்னோடு கூட கொண்டு போக முடியா இல்லை. அவர்கள் இந்த உலகத்திலே நன்றாய் வாழ வேண்டும். இந்த பூர்வ உலகத்தை தேவனாய் கர்த்தர் மனிதன் வாழும்படியாக தான் சிருஷ்டித்திருக்கிறார். பரலோகத்துக்கு போவதற்கு காலம் இருக்கிறது. சோதரர் ஒன்று அவருடைய மரணம், இரண்டாவது அவருடைய வருகை. இந்த இரண்டு ஏதாவது ஒன்றுதான் அவனை பரலோகம் கொண்டு செல்லும். சோதரர் அதற்கு முன்னதாக சோதரர் அநேகர் பரலோகம் சோதரர் ஒன்று அவர் வரணும் என்ற நம்முடைய மரணம் வரணும். பொறுமையாய் காத்திருக்கணும். தேவனுடைய நாமம் மறுபடியிட்டு ரெண்டும் அவருடைய சித்தத்தினால் என்று ஒன்றும் நடைபெறாது. தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். எனவே சோதரர் உலகத்திலே வாழ்கிற காலம் வரை நாம் ஆண்டவர் கிறிஸ்துவே நமக்கு சொல்லுங்க, என்னோடு கூட அவர்களை இப்பொழுது நாம் கொண்டு போக முடியாது. எந்த உலகத்திலே வாழ்கிற காலங்களிலே அவர்கள் காக்கப்பட முடியாது. ஜெபத்தினாலே நம்மை சோதரம் காக்கிற கர்த்தர். ஜெபத்தினால் அவருடைய ஜெபம், கிறிஸ்துவனுடைய ஜெபம் நம்மை காக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அவர் வேண்டிக் கொண்டதான ஜபங்களின் நிமித்தமாய் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 15வது சூத்திரம் 7ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். Hebrew chapter 7 verse 25. மேலும் தவறுதலாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுப்புள்ளியை ரட்சிக்க எப்பொழுதும் சதா காலமும் சாவாமை உடையவராய் இருக்கிறவர் நம் ஆராதிக்கிற தேவன். உலகத்தில் 33 வருடங்கள் வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். சோதரர் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருந்து பூலோகத்திலே மனுபுத்திரை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். சாவாமையுடைய தேவன், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமானவர். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஒரு வட்டம் எங்கே ஆரம்பிக்கும் என்றால் அது முடியும் இடத்தில் தான் ஆரம்பிக்கும். சத்தி இடம் போட்டுருப்பீங்க, அடுத்தலாம் எங்க ஆரம்பிக்கும், அது எங்க முடியுதோ ஞாபகம் வச்சு சத்தியெல்லாம் போட்டுருப்பீங்களா? எங்க ஆரம்பிக்குதோ அங்கதான் முடியும். பிதாவாகி தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆதி முதலே இருக்கிறார்கள். அவர் தொடக்கமும் அவரே, முடிவும் அவரே. அவருக்கு முடிவு இல்லாதவர். சோதரர் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேதத்திலே Hebrew chapter 7:25 வாசித்தோம். சோதரர் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் செய்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்கப்பட்டவராக இருக்கிறார். முற்றிலுமாக அறவரை ரட்சிப்பில் அல்லாதபடி ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர்? கேட்கப்பட்ட நம்ம சபையில் கேட்காங்களே இல்லையா? வேற சபையில இருந்து கேட்பாங்க. நாங்க பார்த்தோம், ரட்சிக்கை செய்யலாமா பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா சொன்னாங்க. ஆமா பிரதர், நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லுவாங்க. சிலவங்க ரட்சிப்பா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க போறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சோதரர் உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய குருவாக சோதரர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, சோதரர் அவரை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ, அவருடைய சத்திய வார்த்தைகளை பின்பற்றுகிறீர்களோ, அவர் உங்களுக்காய் மரித்தார், அவர் நிமித்தமாய் இவருடைய இரத்தத்தை சுத்தியவரினால் இவருடைய பாவம் கழுவப்பட்டது என்பதாக எப்பொழுது விசுவாசிக்கிறீர்களோ அப்போ நீங்க உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. தேவனுக்கு அதிகமாக மகிமை உண்டாகட்டும். சோதரர் ஏனென்றால் அவர் மனதுருகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் மனதுருகி நம்மை ரட்சிக்கிறவராய், நம்மை மீட்கிறவராய், நம்முடைய பாவங்கள் வர நம்மை கழுவுகிறவராய் இருக்கிறார். மகிமை உண்டாகட்டும். சோதரர் சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வமே சுகம் தந்து நடத்தி செல்வார். ஏதுவா அப்பா இன்னும் வாங்கினார். சுகதரும் தெய்வமே தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மனதிலேயே அவருடைய ஜெபத்தினாலே நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே Matthew chapter 4 தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்றார். எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
இயேசு கிறிஸ்து பிரயோஜனமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் விளைப்பார். வார்த்தைகளின் நிமித்தமாக நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை காக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நாம் உட்கொள்கிற ஆகாரத்தினால் மாத்திரமே அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்திரத்திலே தேவர்கள் உண்ணுகிற ஜீவ அப்பத்தை கொண்டு பலனடைபடியாய் செய்தார். சோதரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர்களுக்கு எகிப்தின் பழைய சோதரம் கூழ்களும் கீரைகளும் அவர்களுக்கு ஞாபகம் இருந்தது. அவைகள் ருசியாக இருந்தது. தூதர்கள் அந்த அப்பத்தை புசிப்பதினால் தான் அவர்கள் பலனடைந்து சாவாமையை தரித்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட மேன்மையான கவரற்ற மிகவும் சத்து நிறைந்த ஒரு உணவை கொடுக்கிற பொழுது வனாந்தரத்திலே அவர்கள் ஒருவருத்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வசனத்தினாலே உங்களை காக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார் என்பதாக. வசனத்தினாலே காக்கிற தேவன், அவருடைய வசனம் இருக்க, அவருடைய பாடல் இருக்க, அவரை துதிக்கிற அநேக காரியங்கள் இருக்க, அவைகளை விட்டுவிட்டு நமக்கு பிடித்தமான ஹீரோ வந்துவிட்டால் முதல் படத்தின் முதல் ஷோக்கு சென்று பார்த்து விட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த நடிகர் தான் நம்மை காக்கிறார். தேவனாய கர்த்தர் சர்வத்தையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், சர்வத்தையும் காக்கிறார். சோதரம் சில வீட்டுக்கு ஜபம் போனா இப்போ நடக்கிற காரியம் இப்போ சோதரம் நாடகம் ஓடிட்டு இருக்கும், சீரியல் கொஞ்சம் இருக்கையா சோதரம். ஏன்னா முக்கியமான சீன் பேர் அதுக்கு மேல ஒருபடியா ஆலயத்தில இருந்து சீரியல் பார்க்கிறவங்களே இருக்காங்க. தேவனுக்கு பயந்து தேவ சமூகம் ஆண்டவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வசனத்தினால் காக்கிற கர்த்தர், வசனத்தினால் அவருடைய ஆவியினால் காக்கிற கர்த்தர் அவர். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் chapter 6 verses 7 வாசிங்க. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீரா உங்களை பாதுகாப்பது, உங்களுடைய சோதரம் தலைக்கு பாதுகாவலாய் சத்துருவானவர் உங்களுக்கு தீங்கு வராதபடி காக்கிற தலைச்சீராவாய் இருப்பது உங்களுடைய ரட்சிப்பு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்பீர்கள், சாத்தான் உங்களை தொட முடியாது. கொடூர மரணங்களுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கொடிய விபத்துகளுக்கு சத்துரு எப்போ உங்களை விளக்கத்தினால பார்த்து கொண்டிருப்பார். ஆண்டவர் உங்களை அறியாதபடி ஒவ்வொரு நாள் நமக்குரிய தூதர்களை நம்முடைய இல்லத்திற்கும் நம்முடைய போகிற வழிகளுக்கும் அவர் நிழலை போல பாதுகாக்கிறார். நமக்குரிய தூதர்களை அனுப்பி நம்மை காப்பார். இரட்சணியம் என்னும் தலைச்சிதான் சோதரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிற காரியம் அதுதான். சோதரம் இரட்சணியம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சாத்தானோடு யுத்தம் செய்வதற்குரியதான ஒரு பலத்த ஆயமாக இருப்பது தேவனுடைய வசனம். சாத்தானை சோதரம் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று கூட கிறிஸ்துவே தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட தேவ குமாரனை சாத்தானை வசனத்தினால் தான் அடித்தார். அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற, உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய சிந்தனைகளோ பாவங்களை சிந்தனைகளை கொண்டு வருகிற சோதரம் சாத்தானின் துர்க்கிரியர்களுக்கு, தீய மனிதர்களுக்கு விரோதமாய் ஆண்டவருடைய வார்த்தையினால் யுத்தம் செய்யுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை தேவவசனமாகி ஆவியின் பட்டயத்தினாலே நீங்கள் பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை காக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உங்களை காக்கிறவராக இருக்கிறார். உறங்காதபடி தூங்காதபடி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் அவர் அயர்ந்த நித்திரையும் அல்ல. சில நேரங்களில் அப்படி சோதர தேவாலயத்தில் இருக்கிறதான பொழுது நம்ம அப்படியே ரொம்ப அப்படி ஆழமா மூழ்கிட்டோம்னா அப்படின்னு ஆயிடுவோம். அப்படியே ரொம்ப தியானத்தில் போயிடும். சோதரம் நம்ம சரீரம் மாத்திரம் இங்க இருக்கோம், ஆவி அப்படியே ஆண்டவர்கள் அப்படியே சோதரம் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் ஒரு அலையிலே சொல்லுவாங்க. மகிமை உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. அவர் லேசான தூக்கமும் செய்வதில்லை, அயர்ந்த நித்திரையும் செய்வதில்லை.
எப்பொழுது நம்மை காக்கிறவராக இருக்கிறார். சொல்கிறார், அவர் வலது பக்கத்திலே உணர்வில் நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயில் ஆயிரம், இரவிலே நிலவாகி உன்னை சேதப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை எல்லாம் தீங்கிற்கு விலக்கி காப்பார். அவரும் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் வீடு முதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் என்னடைக்கு காப்பார். கர்த்தர் உங்களை காக்கிறவர். பலத்த கரத்திற்குள்ளாய் அடைவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தொடர்ந்து உழைக்கால் ஒரு பாவை பாடி செபிக்க தயவு செய்வார்கள். யாரும் எழுப்பியிருக்க அவருடைய பால் புஸ்தகத்தில் 275வது விவரமாக சொல்வது, கர்த்தரும் மற்றொரு சத்தத்தை மீட்பை பெற்றுக் கொள்ள அவளாயோ நம்பிக்கையோடு கிட்டி சேர வாழ்த்துகிறோம். 275வது பாடல், யாவரும் எழுப்பிட்டு நாளை கண்டு நமக்கு கொடுத்ததான நல்ல சத்தியத்தின்படி நம்மை காக்கிறதான ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய சத்தத்தை கேட்பது மாத்திரமல்ல, அவரோடு இணைந்து ஜீவிக்கும்படியான நல்ல தருணத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்வோமாக. நாம் யாவரும் எழுப்பிட்டு அர்ப்பணிப்போடு கூட இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்வோம்.
அவர் நம்மை காக்கிற நல்ல தேவனாய் கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய தேவனாய் கர்த்தருடைய பலத்தினால் கருத்தினால் நாமத்தினால் ஜபத்தினால் வசனத்தினால் நம்மை காக்கிற தேவனாய் இஸ்ரவேலை காக்கிற ஒருவரும் இல்லை, தூங்குவதில்லை. கையிலே செல்ல எல்லா ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டார். தேவனுடைய ஆலயம் சமூகம் வேலையாக இருக்கிறது, நம்மை பாதுகாக்கிற வேலையாக கருத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் எந்த தீமை ஒன்றுமே கர்த்தர் நம்மை காக்கிறார். அறியாமல் கொடுத்து ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அற்புதரை நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக தம்மை நன்றி தெரிந்த உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வெளியேறப்பட்டதான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வந்து உங்களை துதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு தந்த எல்லா விதமான கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்ற வேத வாக்கின் மூலமாய் எங்களை எப்படியெல்லாம் காக்கிறீர், என்ற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை காக்கிறீர் என்று சொல்லி அநேக வேத வசனங்களின் மூலமாய் ஆண்டவர் இந்த நாளிலே எங்களோடு பேசின உடைய வெளிய வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே எங்களையும் எல்லா சூழ்நிலைகளிலும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின் மூலமாகவே ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை காத்து ஆண்டவரே சுகமாய் அவர்கள் தங்கியிருக்கிற இடங்களிலே நீர் குடியிருக்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஜனங்களை அதிதினம் காக்கிறதான கர்த்தருக்கு முன்பாக தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் இவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தின் நிழலினால் தம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி ரட்சித்து ஆண்டவரை எந்த தீமையும் தொடாதபடி அன்னிதினமும் நீர்களை பாதுகாத்து உமக்கென்று சாட்சியாக நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உலக பிரகாரமான எந்த அசுசியான காரியங்களும் உடைய பிள்ளைகளை தொடாதபடி பரிசுத்த ஆவியானவர் இவர்களை வேலையிட்டு நம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய பராக்கிரமத்தின்படி அனுதினமும் நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இதனால் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் உடைய உள்ளத்திலே ஆவியான தேவன் மகாபெரிய எழுப்புதலை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காய் கட்டப்படுத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய், வாலிபர்களுக்காய், பெரியவர்கள், மூப்பர்கள், வயதானவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற மகத்தான ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய வல்லமையும் இரக்கமும் உடைய கிருபை அவர்கள் மேலே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பலவீனங்களை மாற்றுவீராக. கர்த்தருடைய வல்லமைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஞானமாவினுடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் இடத்திலே கடந்து செல்வீராக. அன்பு தாயாருக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. என் தேவனுடைய பலவீனங்களை மாற்றி அற்புதமாய் நீ சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கர்த்தருடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவரை, மெய்யான விடுதலையை சமூகத்தில் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை வாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை வாக்கியத்தை கட்டளையிடுவீராக. திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, அற்புதங்கள் திரளாய் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கர்நாடகா மாநிலத்தை உடைய கரத்திலே தருகிறோம். இந்த மாநிலத்தில் ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாநிலத்தில் முதலமைச்சரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மாவட்டங்கள், கிராமங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்திய தேசத்தை ஆளுகிற தலைவர்களை நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே வன்முறைகள், கலவரங்கள், போராட்டங்கள், யுத்தங்களை கர்த்தர் மாற்றுவீராக. சமாதானத்தை தேசத்திலே அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயற்கை பேரிடர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை விலக்கி ரட்சிப்பீராக. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகிமை தேசத்திலே நடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பத்திரிகை ஊழியர்கள், சுவிசேஷ ஊழியர்கள், தொலைக்காட்சி ஊழியர்கள், மிஷனரி ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரட்சணை சேனைக்காய், அகில உலக சேனைக்காய், மாகாணங்கள், டிவிசன்கள், படைசலங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய மகிமையினாலே தேசத்திலே உங்களுடைய ஊழியர்கள் வளர்க்கும்படியாய் பெருகும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. தடைகளை மாற்றுவீராக. உடைய வருகையிலே ஆவியான தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நேரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அருளும் சிநேகமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.